ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்னுடைய ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிறேங்க. ஸோ நம்ம கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின் பேப்பர்னு சொல்லலாம். அண்ட் நாம் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லி 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். அந்த 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அபோவ் 60 மார்க் 70க்கு அபோவ் 60 மார்க் தாராளமாக எடுத்திருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு கொஷின் பேப்பர். நம்ம எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோமோ அதான் கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போது 1 மார்க் ஃபர்ஸ்ட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி இன்க்ரீசஸ், அவன்னா அதிகரிக்கும். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 6%, 6%. தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஆனா, இந்த டயக்ராம் ஆனா டயக்ராம் சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்து ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி 2ms பவர் -2, ஆப்ஷன் இன்னா 2ms பவர் -2. அஞ்சாவதுக்கு ஆவண்ணா சுழற்சி இயக்கம், பியூர் ரொட்டேஷன். ஸோ நம்ம அந்த ஷார்ட்கட் மூலமாக சொல்லி கொடுத்துருந்தோம், அதுபடி படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணியிருக்கலாம். சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ 1.0m, ஆனால் 1.0m. ஏழாவது கொஸ்டினுக்கு இஎன்னா √kb/8ka, டி √kb/8ka. அடுத்து எய்த்து கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ இன்க்ரீசஸ் 4 times, 4 மடங்கு அதிகரிக்கும். நைன்த் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் இஎன்னா சுழி, டி 0. 10th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ், குறையும் மற்றும் அதிகரிக்கும். 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு. 12th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி 100 Hz அண்ட் 6m. 13th டி ஏ டயபெட்டிக். 14th பி 250 ± 5 ohm. 15th ஆப்ஷன் ஏ ஜே கேஜி பவர் -1 கே -1. 2 மார்க் எல்லாமே ஈஸி. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 மார்க் கம்பல்சரி ப்ராப்ளம், புக்கின் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 8.12. சரியா, இதான் வந்து அதனுடைய சொல்யூஷன், புக்கில் உள்ளதான் கேட்டிருந்தாங்க. ஸோ பார்த்துக்கிறங்க. அடுத்து இது வந்து உங்களுக்கு 3 மார்க் கம்பல்சரி ப்ராப்ளம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம், புக் பேக்கில் உள்ள எக்ஸசைஸ் ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான். ஹைட்டும் ரேஞ்சும் கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தாங்க, பார்த்துக்கோங்க. சரியா, ஓகே, தட்ஸ் இட். எவ்வளோ மார்க் வருன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சொன்னதை படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக 60 மார்க் மேலே தாராளமாக எடுக்க முடியும். தேங்க்யூ.